50,000 பாட்டு ஒருத்தர் பாடுறாங்கன்னா ஒரு பாட்டுக்கு 3 நிமிஷம்னா 50,000 × 3 நிமிஷம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நேரங்கள் எடுத்திருப்பாரு. அவ்வளோ நேரம் அவர் குரல் பயிற்சி பண்ணியிருப்பாரு. ஏனோ மனம் தள்ளாடுது, விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. நொட்டேஷன் மனோ சார் நல்லா எழுதுவார். நொட்டேஷன் இப்போ ஃபேன் சுத்துதுன்னா அது என்ன சத்தத்துல சுத்துதுன்னு கூட எழுதுவார். அது மனோ சாருக்கு ரொம்ப கூடுதல் சிறப்பு. காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன், நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். இவ்வளோ அழகா பாடிடுவேன். ஆனா பாத்தீங்களா நோட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வரும். ஆசையிலே பாத்தி கட்டி ஆவணியில் தேடி வச்சு எல்லாம் ஒரே மாதிரி வரும். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவரு மன்னவரு தான், அழகு மன்னவரு மன்னவரு தான். அவன் இசை படிக்கல, அவனுக்கு எதுவுமே இசை தெரியாது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 7வது 8வது படிக்கிற பையனா இருக்கான். ஆனா அவன் பாடின பாட்டு அவ்வளோ டச்சபிளா இருந்தது, மனசு ரொம்ப தொட்டது. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லாத நமக்கு இப்போ எப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ எப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் உம்மனமே, சேர்ந்திருந்தால் சம்மதமே. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல், தேர்தல் சூழல் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இசை ஞானம் மிகுந்த ஒரு நிகழ்ச்சியை கட்டமைப்பதில் பெருமைப்படுகிறோம். அந்த வகையில் இசை தென்றல் என்ற இந்த நிகழ்ச்சியில் வளர்ந்து வரும் இசை கலைஞர் பேராசிரியர் வினோத்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இசையை பற்றி நிறைய அவர் பாடின பாடலை பற்றி நிறைய பேசணும், நிறைய இசை சார்ந்து நிறைய பேசணும். நீங்கள் உங்களுடைய அந்த குரல் வளம் நேயர்களுக்கு ஒரு புதிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது என்றால் அது மிக இல்லை. நல்ல ஒரு குரல் வளம் உங்களுக்கு. அது எஸ்பிபி சார்ந்து அந்த பாடிய பாடல்கள்லாம் வந்து உங்கள் குரலில் பாடுற பொழுது இன்னும் அது வந்து அவருடைய ஞாபகங்கள் ரசிகர்களை இன்று வரை வந்து நினைவு கொள்ள வைக்கிறது. அவர் பாடல்களையும் வந்து மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகிறது. ஆமாம், அது ரொம்ப 50,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காரு. ஆமாம், அதில் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் எஸ்பிபி சார் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஜாம்பவன்களும் தமிழ் திரையுலக ரொம்ப கடுமையான ஒரு போட்டியில் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அவர் கேவி மகாதேவன் சார், அதே மாதிரி எம்எஸ்வி சார், அதே போல் சுப்பையா நாயுடு, இவர்களுக்கெல்லாம் வந்து தொடக்கம் யாருன்னா தன்ராஜ் மாஸ்டர் தான். தன்ராஜ் மாஸ்டர் தான் எல்லாரையும் உருவாக்குறாரு. ரஹ்மான் சார் வரைக்கும் இருக்கிற இசையமைப்பாளர் உருவாக்குனது யாருன்னா தன்ராஜ் மாஸ்டர் தான். ரொம்ப நீண்ட நெடிய பான். அந்த மயிலாப்பூர் அவர் தங்கியிருந்த அறையை நாடி செல்லாத தென்னிந்திய இசையமைப்பாளரே கிடையாது. இல்லை அப்படி சொல்லலாம். புரியுது. கங்கையை மேலே சொல்லுவார். நாங்களாம் வந்து அங்கே தேனி மாவட்டத்தில் வர்றப்ப அந்த வட்டார பாட்டை மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எங்களை வந்து ரொம்ப இசை சார்ந்து எங்களை நெறிப்படுத்தி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக் கொடுத்தது யாருன்னா தன்ராஜ் மாஸ்டர். அவர் பெரிய பெரிய லெஜண்ட். பெரிய ஆள், நல்லா பாடுவார், நல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தமிழை வளர்த்ததில் தமிழ் இசையை வளர்த்ததுலேயும் அவருக்கு பங்கு இருக்குது. ஆமாம். அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கப்படுறது இசையால் தான். நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்க போவாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, எங்கே வேணால் போகிறாங்க, ஏதோ ஒரு எண்ணத்தில் போவாங்க. ஆனால் அந்த பேருந்தில் ஓடுற பாட்டு இவங்களை மாற்றமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கும், வேலைகளில் எந்த இடத்துல இருந்தாலும் இசை அதை மாற்றிடும். கடந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்து மேற்கோள் காட்டினீங்க. ஆமாம், சில ராகங்களை சொல்லியிருந்தேன். ஆமாம், அது அந்த ராகங்களை பற்றி இன்னும் கூடுதலாக சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆமாம், இப்போது ராகங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு, பரிவு, இரக்கம், காதல், கருணை, ஏக்கம், கோபத்தை வெளிப்படுத்துறது கூட ராகம் இருக்குது. அட்டானான ஒரு ராகம், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராகம். அமிர்தவர்ஷினி பாடினா மழை வரும்னு தெரியும்.
ஒரு ராகத்தை ஒரு இசையாளர் ஒரு ராகத்தை குரல் இசையாளர் ஒரு ராகத்தை தர்பார்னு ஒரு இடத்துல பாடினதுனால அந்த ராகத்தினுடைய பேர் தர்பாரி கானடான்னு மாறிடுச்சு. கானடான்னு ஒரு ராகம். அந்த ராகம் எப்படி வரும்னா சரிப்பகா மதனிசா சானி பமபகாமரேசா. இது வந்து கானடா ராகம். சரிப்பகா மதனிசா சானி பமபகாமரேசா. இந்த ராகத்தையே தர்பார்னு ஒரு இடத்துல பாடினதுனால தர்பாரி கானடான்னு மாறிச்சு. அந்த ராகம் எப்படி இருக்கும்னா நிசரீகசா மபத நிசா சாத நீ பமபகாமரேசா. இதுலெல்லாம் நிறைய பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, அவ்வளவு அருமையான பாடல். மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரி. வித்யாசாகர் இசையில எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் போட்டி போட்டு பாடியிருப்பாங்க. ஆமா சார், 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபைட் இருக்கும். ஆமா, அழகா பாடுறதில்ல. அந்த பாட்டில் வந்து அது படமாக்கப்பட்ட விதமும் அது அர்ஜுன் ரஞ்சிதாவோட நடிப்பு அதெல்லாம் தாண்டி இந்த பாடலில் வந்து எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவுடைய 2 பேரோட ஆரோக்கியமான போட்டி வெளிப்படும். இந்த பாட்டு பாடிட்டு எனக்கு பணமே வேண்டாம், இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பாட்டு கொடுத்தா போதும், எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு எனக்கு இந்த மாதிரி கொடுங்க போதும், எனக்கு எந்தவித பணமும் வேணான்னு சொன்னவர் எஸ்பி சார் அப்படின்னு ஒரு வரலாறு. தொடக்க காலத்தில் வித்யாசாகர், எஸ்.ஏ. ராஜ்குமார் இவங்களாம் வந்து ஒரே இசைக்குழுவாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் 2 பேரும் தனித்தனியாக பிரிகிறாங்க. ஒரு கர்நாடகத்துக்கு போயிடுறாரு, அவர் தெலுங்கு போயிடுறாரு. அப்புறம் தெலுங்குலேருந்து மறுபடியும் தமிழுக்கு மறுபடியும் வராரு எஸ்.ஏ. ராஜ்குமார். அப்புறம் புது வசனம் மூலியமா தான் மறுபடியும் ரீஎன்ட்ரிங்க. அதுக்கு முன்னாடியே வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் எவ்வளோ பாடல்கள் இசையமைச்சிருக்கு. நிறையா வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து மனசுக்குள்ள மத்தாப்பு, ரயில், விஜய் படம்லாம் கூட இன்னிசை பாடி வரும்ல சார். விஜய் படத்துக்கு எல்லா பாட்டும் அவர் தான் சார் ஓப்பனிங்கில். ஆமாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக, ஆமாமா, துள்ளாத மனம் துள்ளும், அழகான பாடல்கள், துள்ளாத மனம் துள்ளும், ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும், ஆயிரம் ஆயிரம் காலம் உந்தன் ஞாபக பூமழை தூம், காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன், நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். இவ்வளோ அழகாக பாடியிருந்தேன். ஏனோ மனம் தள்ளாடுதே, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா. எல்லா பாட்டுமே ஹிட்டு. கிளைமேக்ஸ்லேயும் அந்த பாட்டு எல்லா பாட்டுமே ஹிட். அதில் அந்த படம் வந்து ஒரு 150 நாளைக்கு மேலே ஓடுது சார். அந்த படம் தான் வந்து விஜயை வந்து அடுத்த ரேஞ்சு கொண்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு காதலுக்கு மரியாதை வந்து ராஜா சார் தான் பண்ணுறாரு. ஆனால் பூவே உனக்காகலேருந்து தொடர்ந்து அவருக்கு வந்து எல்லா படமும் வந்து இவர் தான் பண்ணார். யார்? எஸ்.ஏ. ராஜ்குமார். பிச்சு 2 பேர் காம்பினேஷன் வந்து அந்த காலகட்டத்தில் விஜய், எஸ்.ஏ. ராஜ்குமார் டைரக்ஷன். டைரக்டர் மாட்டிகிட்டு இருப்பாங்க. விக்ரம் பண்ணுவார், அப்படி எழில் பண்ணுவார். ஆனால் பட்டையை கிளப்புவார். விஜய் படத்துக்குனாலே எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து பட்டையை கிளப்புவார். எல்லா பாட்டுமே ஹிட் ஆகும். அப்படி வித்யாசாகர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் படம் ஃபுல்லாக அவர் தான் பண்ணுவார், வித்யாசாகர். ஆனால் வித்யாசாகர்கிட்ட கொஞ்சம் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட அதிகமான மெலோடி இருக்கும் உங்களுக்கு. மற்ற அந்த ராகங்கள் நீங்கள் இந்த ராகத்தின் அடிப்படையில் பேசிகிட்டு இருந்தோம், வேறு மாறி போயிட்டோம். ராகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜனரஞ்சகமான ராகங்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லா நேரத்துலையும் பாடக்கூடிய ராகம். இப்போ காலையில் நம்மளை எழுப்பி விடுறதே நம்ம கோயில் பாடல்களை கேட்டு தான் எந்திரிக்கிறோம். பூபால ராகம், அது பூபால ராகம். அது அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த பூபால ராகத்தினுடைய ஒரு ஆலாபனை என்னால் பண்ண முடியும்.
ஆ ஆ ரொம்ப அது கேட்கும்போதே ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த சுரங்கள் பார்த்தீங்கன்னா, சரி க பத சா சாத ப ரி சா அப்படி வரும். பூபால ராகம். நீங்கள் முறையாக இசை கற்றுக்கிட்டு யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? எனக்கு முத்துக்குமார சுவாமிகள், அவரு ஈழத்தமிழர். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இருந்தார். முத்துக்குமார சுவாமிகள் அவர்கிட்ட படித்தேன். இன்னொன்று திருப்பாம்புரம் சண்முக சுந்தரம் ஐயா அப்படின்னு அவர்கிட்ட படித்தேன். இப்போ அது கிருஷ்ணராஜ் இசை சார்ந்த ஊர், அது திருப்பாம்புரம் இருக்குங்களே. அப்படிங்களா? திருப்பாம்புரம். ஆமா, திருப்பாம்புரம் அது வந்து சண்முக பார்த்தீங்கன்னா ஒரு வலுவூர். இதெல்லாம் வந்து மகாராஜபுரம். இதெல்லாம் வந்து இசை சார்ந்த சார்ந்த மக்கள் ஊர். பயணித்த பரதநாட்டியமும் நாதஸ்வரமும் வந்து பந்தநல்லூர், திருவிடைமருதூர், திருவாடுதுறை, இதெல்லாம் வந்து நாதஸ்வரம், பரதநாட்டியம் இதெல்லாம் இருக்கும். திருப்பாம்புரம் நீங்கள் சொல்கிற அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு வாத்திய கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் கிருஷ்ணராஜ்னு ஒரு சார், அதுக்கப்புறம் ராஜ்குமார் சார், இவங்க கிட்டலாம் படித்தது. ஆனால் முறையான சங்கீதம் வந்து முறையாக கற்றுக்கிட்டீங்க. முறையான சங்கீதம் தமிழிசை கல்லூரியில் ஒரு 6-7 ஆண்டுகள் படித்தேன். இசைமணி, இசைச்செல்வம், குரலிசையாளர் அப்படின்னு சில பட்டங்கள். தமிழிசையை வளர்க்குறதுல அந்த கல்லூரி நல்ல முனைப்பு காட்டுனாங்க. இப்போ வரலும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது நம்ம கிராமிய இசை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை மறந்துட்டோம். கிராமிய இசையில் பார்த்தீங்கன்னா, அந்த தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னே, தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னே, தாலி இருக்கும் வட்டத்தில் நான் குயிலறுப்பேன், திட்டம் போட்டு வாடாதே நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, கும்பகோணம் மண்ணெடுத்து குண்டு ஒன்று செய்ய சொன்னே, கும்பகோணம் மண்ணெடுத்து குண்டு ஒன்று செய்ய சொன்னே, குண்டு இருக்கும் வட்டத்தில் நான் குயிலறுப்பேன், திட்டம் போட்டு வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. அவங்க ராகத்தோட கம்போஸ் பண்றாங்களான்னு தெரியாது, ஆனா அவங்க பாடுறது ஒரு ராகத்துல இருக்கும். இல்லை, அவர் வந்து முறையான கிராமிய இசை கலைஞர், அவரு இசையோட பாடுறாரு. அது இன்னொன்று சொல்ல போனால், இந்த மக்கள் இசை மண் இசைன்னு சொல்கிறோம்ல, ஆமாம், அது ஒவ்வொரு பகுதியும் ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு பாட்டு, திண்டிவனத்தில் ஒரு பாட்டு, செஞ்சியில் ஒரு பாட்டு. இந்த வட்டாரத்துக்குன்னே வந்து மண் இசைக்கு வந்து தனி ஒரு அடையாளம் உண்டு. இது புஷ்பவனம் குப்புசாமி ஐயா பாடுனது. புஷ்பவனம் குப்புசாமி ஒரு ராகத்தோடு தான் பாடுவார், அது இல்லை. ஆனா கிராமத்துல ராகம் இல்லாமலே பாடுறாங்க சிலர், ஆனா அது ராகத்துல வருது. நீங்க திருவண்ணாமலை பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. அதே போல வந்து திருநெல்வேலியில் போனீங்கன்னா அங்க ஒரு பாட்டு உண்டு. வட்டாரத்துக்கு வட்டாரம் வந்து பாடல் மாறிட்டு இருக்கும். தாலாட்டு பாட்டுலேருந்து ஒப்பாரி பாட்டு வரைக்கும் வேறு விதமா இருக்கும். ஆமாம், வெவ்வேறு விதமா இருக்கும், மாறுபடும். அவங்களுடைய வாழ்வியல்ல தான் பாடல்களா இருக்கும். இங்க வந்து செஞ்சி பக்கத்துலேயும் திண்டிவனம் பற்றி நிலக்கடலை பிடுங்குறப்போ ஒரு பாட்டு இருக்கும். ஆமாம். தஞ்சாவூர் பக்கத்தில் நாற்று நடுறப்போ ஒரு பாட்டு இருக்கும். அதே போல வச்சு ஒரு பாட்டை போட்டிருப்பாங்கல்ல, இந்த நாற்று நடுறது, ஒரு பாட்டு கூட வரும். அதில் இசைஞானி இளையராஜாவும் தேவா இசையிலையும் ஒரே மாதிரி வரும். என்னன்னா, ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வைக்கவா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேன் நான் என் தாயி, நானா பாடலையே நீதான் பாட வச்ச, நாத்து நட்டுக்கிட்டே இந்த பாட்டு. ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வைக்க. இதே பாட்டு இசைத்தென்றல் தேவா என்ன பண்ணியிருப்பார், இதே பாட்டை விஜயகாந்த் சாருக்காக போட்டிருப்பார் பாட்டு. ஆடியில செய்தி சொல்லி ஆவணையில் செய்தி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு. நோட்டேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் வரும். ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க, இது வர ஆடியில செய்தி வச்சு ஆவணையில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு, செய்தி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏ மன்னவரு தான், அழகு மன்னவரு தான் அப்படின்னு எங்கேயோ ஒன்ன படம். ஆமாமா, என்ன சமைச்சான், அதுல எல்லா பாட்டுமே ஹிட். ஆனா பாத்தீங்களா, நோட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வருது. ஆசையிலே பாத்தி கட்டி ஆவணியில் தேடி வச்சு எல்லாம் ஒரே மாதிரி வருது.
சேரன் பாண்டியன் படத்தில் சேரன் பாண்டியன் ரொம்ப நல்லா. சம்பாநாத்து சாரக்காத்து. சம்பனாத்து சாரக்காத்து மச்சான் தரரரி ரரரரி தரராரி அப்படி வரும். ரொம்ப அழகா. அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயல்கள் நாற்று அதே போல் புதுநெல் புதுநாத்துங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப மேற்கொள்ளணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பாரதி ராஜா சாருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பாடல் காட்சியும் செய்திகளை சொல்லும். அந்த கிராமப்புற வாழ்வியலை சொல்லும், அந்த வழக்கத்தை சொல்லும், அவங்களுடைய துக்கத்தை பேசும், சந்தோஷத்தை உணர்த்தும் இல்லைங்களா. அவங்க கஷ்ட நஷ்டங்களை வந்து பாடல் மூலயமா வெளிப்படுத்தும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வந்து அவங்களாம் வந்து அப்போ அந்த டியூனே அப்படி தான் இருக்கும். இன்றைக்கு வர பெரும்பாலான படங்களில் கிராமப்புற படங்களே இல்லை. கிராமப்புற காட்சிகள் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது. ஆனால் ஒரு சில படங்கள் வருது, தாய் கிழவி அப்படின்ட்டு படங்களும் இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்தமாரி படங்களுக்கும் நம்ம வந்து வரவேற்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. நம்ம ராகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் கிராமிய இசைக்கு ஆமாம், இந்த இன்னொரு கிராமிய இசையில் ஒன்று சொல்லிடுறேன். நான் பேராசிரியர் இப்போ பணிபுரிகிறோம் ஒரு கல்வியியல் கல்லூரியில், சிவந்தி கல்வியியல் கல்லூரின்ற இடத்துல. நான் படிக்கிற காலத்தில், நான் ஒரு ஆசிரியர் பயிற்சி பெற்ற ஒரு காலத்தில் இந்த குடிமை பயிற்சி முகாம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க, கேம்ப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் போகும்போது ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம், சேவை செய்வோம். அப்படி செய்யும்போது அவங்களே பாட சொல்லி பொதுமக்களை கூப்பிடும்பொழுது அங்கே ஒரு பையன் வந்து பாடுறான், அழுதுகிட்டே பாடுறான் ஒரு பாட்டை. அவன் இசை படிக்கலை, அவனுக்கு எதுவுமே இசை தெரியாது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 7வது 8வது படிக்கிற பையனாக இருப்பான். ஆனால் அவன் பாடின பாட்டு அவ்வளோ டச்சபிளாக இருந்தது, மனசு ரொம்ப தொட்டது. அந்த பாட்டு எனக்கு நினைவு இருக்குது. என்னென்னா, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லாத நமக்கு இப்போ எப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ எப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், கிழிஞ்ச சட்டக்காரன்னு கிண்டலா தான் பேசுறாங்க, மனசு தாங்கலமா அழுகிறேன், தோட்டக்கார ஐயா வீட்டுல பழைய சட்டத்தரதா சொன்னிகள, தோட்டக்கார ஐயா வீட்டுல பழைய சட்டத்தரதா சொன்னிகள, வரும்போது வாங்கி வாங்கம்மா, விடுதி சொத்துல புழு கிடக்குது வீதியில தான் கொட்டுறாங்க, தம்பிக்கு ஊட்டும் நினப்புல நான் அழுதுகிட்டே திங்கிறேன், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகன் எழுதும் கடிதம் அப்படின்னு அது பாட்டு பண்ணது. அவருக்கு இசையெல்லாம் படிக்கல குழந்தைங்களுக்கு எவ்வளோ பாருங்களேன், இந்த இசை அங்கவே நல்லா பாடல்கள்லாம் வளர்ச்சி அடையுது. இசை எங்கெல்லாம் பிறக்குதுன்றதே நம்ம யோசிக்க முடியாது. அதே சொல்கிறோம்ல, உங்களுக்கு நத்தையில் வந்து முத்துது, அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆமாம், அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. ஆமாம், கிராமிய பாடல்கள்லாம் இன்னும் பாதுகாக்கணும். எந்த இடத்துல எந்த விதத்தில் அந்த ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சி மலர்கள் போல் பல இடங்களில் வந்து திறமைசாலிகளும் திறமையாளர்களும் வந்து பூத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க குலுங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவர்களை வந்து மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவசியம் தேவைப்படுகிறது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் சார். இப்போ அது கிராமப்புற இசையை வந்து ரொம்ப அந்த காலகட்டத்தில் தமிழ் தெரிந்த பாடகர்கள் மட்டும்தான் பாடணும்னு இல்லை, அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினா அவங்க வந்து பாடலாம். ஆமாம், ஒரு உணர்வுகளை தான் பாட்டை வெளிப்படுது, இசையை வெளிப்படுத்தினா. ஒரு காலத்தில் தமிழ் தெரிந்தவர்கள் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும் தான் பாடிட்டு இருந்தாரு. ஆமாம், இசையில் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, அது தேவையில்லை, நல்ல விதமாக பாடக்கூடிய பாடகர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே பாடலாம். அப்படி தான் வந்து ஒவ்வொரு பாடலும் வந்தாங்க. நீங்கள் இந்த கிராமப்புற இசையை பற்றி சொல்கிறதுனால இது ஞாபகம் வருது. செண்பகமே செண்பகம்னு பாடல், ஐயோ, ஆஷா போஸ்லே பாடியிருப்பாங்க. ஆஷா போஸ் இப்போ மறைந்தாங்க, நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அழகான பாட்டு அந்த பாட்டு அதாவது ஒட்டுமொத்தமான அந்த உணர்ச்சிகளை, அதாவது புதுமண கணவன் மனைவி 2 பேரும் வந்து கொஞ்சம் பிரிதலாக இருக்கிறாங்க, அதை வந்து வெளிப்படுத்தணும். ஆமாம் சார். அளவு கடந்த ஆசை, ஆமாம், காதல் அன்பு, ஏக்கம், உணர்வு எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, எல்லாரும் பாடியிருப்பாங்க, வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து ஆஷா போஸ்லே பாடியிருப்பாங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், ஆஷா போஸ்லே தெரியாமல் எப்படி வந்து அந்த உணர்ச்சிகள் எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க. அது சரி, ஒவ்வொரு வரியும் அதில் அந்த பாட்டில் மனோ சார் வந்து அந்த ப்ரிலுட் இதில் பாடியிருப்பார். அது ஒரு தொகையரான்னு சொல்லுவாங்க.
பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சி நாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் தொட்டு தொட்டு எம் மனச வாசமிகும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாம் பறிக்க துடிக்குது இந்த செண்பகம் அடிக்கிறோம். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் உன்மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. அந்த பாட்டெல்லாம் இவ்வளோ பிரபலமான பாட்டு இல்லை சார். அது ஒரு காலகட்டத்தில் ராமராஜனுக்கு வந்து மனோஜ் சார் இல்லாத பாட்டே இல்லை, பாட்டே கிடையாது. எல்லா பாட்டும் வந்து அவர் தான் போடுவார். ஆனால் எஸ்பிபி சாரும் வந்து அவர் பங்கு அவரும் பாடியிருப்பார். ஆமாம், அவரும் பாடியிருப்பார். மாங்குயிலை பூங்குயிலை ஹிட்டு. ஆமாம். அது இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பாடின அந்த வரிலாம் ரொம்ப அற்புதம். பூ வச்சி பொட்டு வச்சி மேலங்கொட்டி கல்யாணம், அந்த வார்த்தை எல்லாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவங்க வந்து நல்ல விதமாக தமிழ் பயின்று இப்போ அந்த பாட்டை பாடினாங்களா எப்படிங்கன்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சில ஃபீல் அந்த அவ்வளோ உணர்வுகள் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள உணர்வுகள். உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா. இப்போ எனக்கே லிரிக்ஸ் மறந்து போகுது வரிகள். ஆனால் அவங்க எவ்வளோ தமிழ் தெரியாமல் தமிழ் நிறைய மொழி எவ்வளோ பெரிய. லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்தி திரையுலகத்தில் மட்டும் இல்லை, ஆமாங்க, இந்திய மொழிகளில் வாணி ஜெயராம் தான் அதிக பாடல்கள் பாடினது. இந்திய மொழிகள் அனைத்துலேயுமே பாடின பாடகியார்னா வாணி ஜெயராம் தான். இவங்க வந்து தென்னிந்திய மொழிகளை பாடியிருக்கிறாங்க. ஆமாம், தெலுங்கு, தமிழ் அதுமாரி பாடினதுனால தமிழில் வந்து 2 பேருமே வந்து கூடுதல் முக்கியத்துவம். ஒரு சில பாடல்கள் தான் உங்களுக்கு லதா மங்கேஷ்கர் அந்த அவங்க குரலில் இருக்கிற அந்த கவர்ச்சின்னா தவறான விஷயம் இல்லை, அந்த ஈர்ப்பு, குரலில் இருக்கிற ஈர்ப்பு சொல்லணும்னா. இப்போ எப்படி நம்ம எஸ்பிபி சார் போய் ஹிந்தியில் பாடினாரோ, ஆமாம், அந்த மாதிரி அவர் பாடுற பொழுது அங்கே உள்ள பாடல்களுக்கெல்லாம் பெரிய ஒரு, அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு ஹிந்தி, நிறைய பாட்டு பாடு. உங்களுக்கு நான் ஒரு பாட்டு தெரியும் எனக்கு, என்னன்னா बहुत प्यारी करते हैं तुमको सनम, बहुत प्यारी करते हैं तुमको सनम, समझा ले लो, समझा ले लो, खुदा की कसम बहुत प्यार करते तुमको सनम. ரொம்ப அருமையாக பாடி அந்த பாட்டில் இல்லை. அந்த படத்தில் சாஜன்ங்கிற படம், சஞ்சய் தத், சல்மான் கான், இன்னொரு பாட்டு கூட இருக்கும். அவர் தும்சே மல்லேனித்து ஒரு டூயட், அது தெரியல, வரல. ஆனால் மற்ற நேரத்தில் வரும், இந்த நேரத்தில் வர மாட்டேங்குது. எஸ்பி சாருக்கு சிறப்பு என்னென்னா, எந்த நொட்டேஷன் மனோஜ் சார் நல்லா எழுதுவார். நொட்டேஷன் இப்போது ஃபேன் சுற்றுதுன்னா அது என்ன சத்தத்தில் சுற்றுதுன்னு கூட எழுதுவார். அது மனோஜ் சாருக்கு ரொம்ப கூடுதல் சிறப்பு. அவர்கிட்ட கொடுத்துட்டா சீக்கிரம் நோட்டேஷன் நோட் பண்ணிவிட்டு ஈஸியாக பண்ணிடுவார். எஸ்பி சாரும் நல்லா பண்ணிடுவார், அதில் மாற்றுக்கிறது. உங்களுக்கு இப்போ முதல் தேசிய விருது அவருக்கு எக் துஜி கேலியில் தான் கிடைக்குது. ஆமாம், எக் துஜி கேலி, தேரே மேரே பீச், முதல் தேசிய விருது. கமகம்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பார். ஆமாம், அந்த கீரவாணி ராகம் சொன்னாங்க. அதில் எஸ்பி சார் வந்து இந்த பாடி பறந்த கிளி பாடியிருப்பார், கிழக்கு வாசல். அதில் அந்த கிழக்கு வாசலில் அந்த ஆரம்ப ஸ்வரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதை பிடிச்சிக்கிறதே ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது ஈஸியாக நம்ம பாடிடுவோம். இதுதான் ஆலாபனா. ஆனால் இதுக்கு நொட்டேஷன் கொடுத்து அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிறார்ல, ஆமாம், இசைஞானி ஐயா,
அது எப்படி சரி சனி சரி மபத நி சரி கரி சனி ரே கரி சனி சரி சனி தப மபத மகரி சாரி கரி சரி சாரி கரி சரி சா. பாடி பாடி பறந்த பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே ஆத்தாடி தன்னாலே கூத்தாடி நின்னேனே கேட்காத மெட்டெடுத்து வாரே நானே பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே அப்படின்னு இவ்வளோ அழகாக ஒரு நாளைக்கு 10 பாட்டு 12 பாட்டு 8 பாட்டெல்லாம் பாடுவாங்களா சார்? அவங்க ஒரு நாள் நம்ம 10 நாள் பயிற்சி பண்ணி கூட ஒரு பாட்டை ஒழுங்காக பாட முடியாத சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு. அவர் ஒரே நாளில் ஒரு 8 பாட்டு 9 பாட்டு எல்லா பாட்டும் ஹிட்டு. இந்த மெல்ல திறந்த கதவு இந்த மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 80s அந்த டைமில் ஒரு நாளில் அவருக்கு டைமே கிடைக்காதான். 50,000 பாட்டு பாடியிருக்காருன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னா 50,000 நாளாக வாழ முடியும் ஒரு ஆளை. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க. ஆமாம், அதை தொடர்ந்து விட்டு பாட கேட்டு ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ இனிமையாக இருக்குன்னா அவர் எவ்வளோ பயிற்சி பண்ணியிருப்பாரு. 50,000 பாட்டு ஒருத்தர் பாடுறாங்கன்னா ஒரு பாட்டுக்கு 3 நிமிஷம்னா 50,000 × 3 நிமிஷம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நேரங்கள் எடுத்திருப்பாரு. அவ்வளோ நேரம் அவர் குரல் பயிற்சி பண்ணியிருப்பாரு. ஒரு ஆயுளே பாட்டுக்காகவே செலவழிச்சிருக்காரு. ஆமாம் சார். ஓகே. ஆமாம், அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நீ ஷூட் பண்ணிட்டு எடுத்து வர. நான் கதையே கேட்காம முறையாக உனக்கு வந்து பாட்டு போட்டு கொடுத்துருக்கேன், நீ இதை வச்சு நீ படம் எடுத்துக்கங்கிறார். அது ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கதை சொல்லுவாங்க, கதை சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் பாட்டு எழுதுவாங்க பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து எல்லா பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு தான் மணிவண்ணன் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டோரி போட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறாரு. ஒவ்வொரு பாட்டும் வந்து பிச்சு போகுது சார். என்ன படம் சார் அது? இளமை காலங்கள். பாட வந்தது ஒரு கானம். இசை மேடையில். சூப்பர் சூப்பர். இசை மேடையில் இன்ப வேளையில் சுகராகம் இளமை மயக்கம் அதே மாதிரி பாட வந்தது ஒரு கானம். ஆமா, பாட வந்தது ஒரு கானம் பாட்டு. பாட வந்ததோர் கானம் பாவை கண்ணிலோர் நாணம் கல்லூரும் பொன்வேலை. அது ஒன்று. ஈரமான ரோஜாவே. ஐயோ மை குட்னஸ் சார், அது நான் வரும்போது நேற்றும் கேட்டேன், அவ்வளோ இனிமையானப்பட்டது. ஆமாம். ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் கோபம் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே, என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், என் நெஞ்சிலே இனி ஈரம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை, என் காதலி உன் போலே என் ஆசை தூங்காது ராணி, கண்ணீரில் தள்ளாடுதே தூணி. அதில் விட இன்னொரு பாட்டு ஒன்று, அதில் ராகவனே ரகுராமான்னு பாட்டு. ராகவனே ரமணா ரகுராம், அதாவது கொலு வச்சு நடத்துகிறோம்ல உங்களுக்கு. ஆமாம், அதில் ஒரு பாட்டு, சூப்பர் பாட்டு. ஆமாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த படம் வந்து பிச்சுட்டு போகுது சார். இது இளமை காலங்கள் பாட்டு, எல்லா பாட்டும் ஹிட்டு. என்ன எங்கேயோ போய் அந்த படம் அவர் நினச்சது ஒன்று, அது நடந்தது ஒன்று இல்லை. அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஷூட் பண்ணி எடுத்து வந்தார் மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார் வந்து நீங்கள் எப்படி வந்து அவர் வந்து பயன்படுத்தலாம். அப்போ அதாவது நீங்கள் இப்போ ஸ்டோரி போட ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாலும் அதையும் அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணிடுவார். பாட்டு இருக்குது, நீ வந்து ஷூட் பண்ணிக்க அப்படின்னு வந்து இளையராஜா சார் கொடுத்தாலும் அது தகுந்த மாதிரி அவரும் ஷூட் பண்ணிப்பார். பெரிய விஷயம். நிறைய விஷயங்களை வந்து அதே மாதிரி எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் வந்து வேலை வாங்க தெரிஞ்சவர். ராஜா சார்ட்ட மட்டும் இல்லை, தேவா சார்ட்ட அந்த மாதிரி தென்னை மர தோப்புக்குள்ளே கிளியே கிளியிலே
அது ஒரு பாட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ்கிட்ட வந்து ஓ தென்றலே. வா, விஜயகாந்த் சார். ஆமாம், உன் பாட்டுல தாளமில்ல என்ன சொல்லியும் குத்தமில்ல, அத கேட்டு நீ ஓடி வந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. சரியான பாட்டு. அது மாதிரி சங்கர் கணேஷ் அவர் இது சங்கர் கணேஷ். தேவா வந்து இது என்ன தெற்கு தெரு மச்சான். மற்ற படம்லாம் வந்து ராஜா சார் தான் பண்ணியிருப்பார். நிறைய ஆரம்ப கட்டத்தில் வேறு இசையமைப்பாளர் பல பேரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் வேலை வாங்க தெரிஞ்சவர். ஆமாம், உங்களுக்கு அவர் என்ன அவுட்புட் கிடைக்குதோ அந்த அவுட்புட்டை வந்து பயன்படுத்திக்கிறேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இசை ஞானம் உள்ளவர். பாடல் வரியும் ஆரம்பத்தில் அதையும் வந்து தெரியும் அவருக்கு. ஆமாம் ஆமாம், ஸ்பாட்டில் தான் போய் எல்லாத்தையும் பண்ணுவார். ஒரு ஒரு படைப்பை வந்து எப்படி பண்ணணுங்கிறதுல ஒரு முன்னோடி. இளையராஜா சாரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னா, அவர் அது பெரிய அரங்கத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் சார், ராமமூர்த்தி சார், பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, இளையராஜாவை பேச வெட்டுறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்தது காரணம் என்ன? இளையராஜாக்கு பாராட்டு. அதில் அவர் சொல்கிறாரு, எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணன், ராமமூர்த்தி அண்ணன் அவங்க வேணான்னு துப்புன்னு அந்த எச்சையை, அதுதான் அந்த இசையை பொறுக்கி வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை எடுத்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வேணான்னு துப்புன்னு அந்த எச்சு இல்லை, அதை எடுத்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதுதான் என்னுடைய இசைன்றார். இவங்க வேணான்னு விட்டது அது அது அவ்வளோ எவ்வளோ தாழ்த்தி அவரும் ஒரு பெரிய லெஜெண்டுன்றதையும் தாண்டி இது வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. அவர் மேடை நிகழ்ச்சியில், பெரிய மேடை நிகழ்ச்சியில், அரங்கத்தில் பல்லாயிரக்கணக்கானவர் இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு நிறைய சவால்கள் ஆரம்பத்தில் இளையராஜா அவருக்கு. அவர் எல்லாத்தையும் உடச்சி தானே வந்தார். ஆமாம், அதில் ஒரு இதுவும் கேட்டாங்க, ஷட்ஜத்திலே நீங்கள் பாட்டு போட முடியுமா? இப்போ சரி கமா பத நீசா சானிதா ப மகரிசா, இந்த மாயாமளவு கவலை ராகம். அவங்க கேட்குறாங்க, ஒருத்தர் சாலே நீங்கள் பாட்டு போட முடியுமா? ஷட்ஜம்னு போடலாமேன்னு சா 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 அங்கே கொண்டு வந்துட்டார். வா வா பக்கம் வா பக்கம் வர வெக்கம்மா, ஒரு எழுத்து சா 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 சா. இந்த ஒரு எழுத்துல என்ன வார்த்தைகள் போட முடியும்னு தெரியாதுல்ல நமக்கு. அவரு வா வா பக்கம் வா பக்கம் வர வெக்கம்மா, இவ்வளோ அழகா, இதெல்லாம் பெரிய எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க பாருங்க அந்த காலத்தில். பரபரப்பான ஒரு நேரங்களில் ஒரு இதமான ஒரு நிகழ்ச்சி என்றால் அது இசை மட்டும்தான். அதுக்கு தான் அந்த வலிமை. இசை எல்லாமே. நல்ல இசை கேட்டால் நல்ல உறக்கம் பெறலாம். ஆமாம், நல்ல இசை கேட்குற மாடு நல்ல பால் தருவதா வரலாறு இருக்கு சார். நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. அந்த பாட்டுக்கெல்லாம் அப்படியே நல்லா பாடின பாரு. ஜென்மமே தந்தேனு என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக, வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா, பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா, வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும், தென்னிலவு நான் வாட ஏன் இந்த சோதனை, வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை, ஏனைத்தான் அன்பே மறந்தாயோ, மறப்பேன் என்றே நினைத்தாயோ, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. இனிமை ரொம்ப அருமையாக பாடினீங்க. நிறைய தொடர்ந்து பாட போகிறோம். தொடர்ந்து வந்து நேயர்கள் கேட்க தான் போகிறாங்க. அவசியம். நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய இசை ஞான வெள்ளத்தை ரொம்ப அற்புதமாக வழங்கியதற்கு நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.